கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த வழக்கை பொறுத்தளவு 12 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் ஏற்கனவே பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்றது. அதே போல இந்த கோடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக கோடநாடு எஸ்டேட் மேலாளர் உள்ளிட்டோரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த வழக்கில் தடயங்களை அளிக்க முயன்றதாக இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜ் அவரது உறவினரான ரமேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடன் தனபால் என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில பிணையில் தற்போது வெளியே வந்திருக்கிறார்கள். தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கில் முதல் முறையாக ரமேஷுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில சற்று முன் கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ரமேஷ் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே கடந்த முறை ஐஜி சுதாகர் தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் கூட ரமேஷ் நேரடியாக தனது வாக்குமூலத்தை கொடுத்திருந்தாரு. இந்த சூழலில் தான் தற்போது கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துல ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார். குறிப்பாக இவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கோடநாடு கொள்ளை வழக்கில் இருக்கக்கூடிய தடயங்களை அளிக்க முயன்றதாக தான் இவர் மீது புகார் இருந்தது. மேலும் வழக்கு பதிவு செய்தும் விசாரணை மேற்கொண்டு வந்த கூட சூழல்ல எந்த மாதிரியான தடயங்கள் அளிக்க முயன்றார், என்ன காரணம் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளை சிபிசிஐடி போலீசார் எழுப்பியிருக்கிறார்கள். இதுவரை 300க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது முதல் முறையாக ரமேஷுக்கு சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணையானது தற்போது துவங்கி இருக்கிறது.